என் பெயர் பிரியங்கா. என் கணவர் இறந்த பிறகு என் 2 கொழுந்தன்மாரும் சேர்ந்து என்னை வீட்டை விட்டு வெளியேற்றினார்கள். புகுந்த வீட்டை தவிர எனக்கு வேறு தங்குமிடம் இல்லை. வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு முன்பு நான் இங்கிருந்து சென்று விடுகிறேன். ஆனால் என் கணவரின் பழைய பொருட்கள் சில எனக்கு வேண்டும் என்று அவர்களிடம் சொன்னேன். நான் வீட்டிலிருந்து நகைகளை எடுத்து செல்வேன் என்று அவர்கள் நினைத்தார்கள். அதனால் அவர்கள் கடுமையாக மறுத்தார்கள். ஆனால் எனக்கு என் கணவரின் விலைமதிப்பற்ற பொருட்கள் தேவையில்லை. அவருடைய கைகளால் எழுதப்பட்ட கவிதைகள் மற்றும் அவரது வாழ்க்கை கதைகள் அடங்கிய அந்த டைரி இருக்கும் பையையே நான் விலைமதிப்பற்றதாக கருதுகிறேன் என்று சொன்னேன். நான் அந்த பையை கையில் எடுத்தபோது என் கொழுந்தன்மாரும் அவர்களது மனைவிகளும் சத்தமாக சிரிக்கத் தொடங்கினார்கள். இந்த புத்தகங்களை வைத்துக்கொண்டு இவள் என்ன செய்வாள்? இதை நாங்கள் பழைய பேப்பர் கடையில் போடவிருந்தோம் என்று கேலி செய்தார்கள். நான் அமைதியாக என் குழந்தைகளை அழைத்து கொண்டு அங்கிருந்து வெளியேறி ஒரு சிறிய குடிசை வீட்டில் வாழத் தொடங்கினேன். நான் அந்த பையிலிருந்து என் கணவர் கைப்பட எழுதிய டைரியை எடுத்து படிப்பேன். பிறகு மீண்டும் அதே பையில் வைத்து விடுவேன். ஆனால் ஒரு நாள் அந்த பையை துவைப்பதற்காக காலி செய்தபோது அதில் எனக்கு ஒரு ரகசிய கடிதமும் வங்கி லாக்கர் சாவியும் கிடைத்தன. என் திருமணம் 7 ஆண்டுகளுக்கு முன்பு என்னை மிகவும் நேசித்த ஒரு மனிதருடன் நடந்தது. என் கணவர் பெயர் கேசவ். என் புகுந்த வீட்டில் என் கணவரை தவிர அவருக்கு 2 தம்பிகள் இருந்தனர். அவர்களும் இளைஞர்களாகவே இருந்தனர். என் கணவர் வெற்றியை அடைவதற்காகவும் தன் தம்பிகளின் ஒவ்வொரு கனவையும் ஆசையையும் நிறைவேற்றுவதற்காகவும் அவர் திருமணம் செய்து கொள்ளாமல் வயது கடந்து கொண்டே போனார். அவர் தனது வாழ்நாளில் பாதிக்கும் மேலான காலத்தை தனது தொழிலை உருவாக்குவதற்கும் தம்பிகளுக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பதற்கும் செலவிட்டார். பின்னர் உலகத்தினர் அவரிடம், இனி உங்களுக்காக ஒரு துணையை தேர்ந்தெடுக்க வேண்டும், நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது அவர் என் வீட்டிற்கு வரன் அனுப்பினார். எங்களுடையது காதல் திருமணம் அல்ல. என் அம்மா அவருடைய பங்களாவில் வேலை செய்து வந்தார். என் அம்மா மிகவும் வயதானவர். பலவீனம் காரணமாக அவர்களால் வேலை செய்ய முடியவில்லை. ஆனாலும் அவர்கள் உழைத்து கொண்டே இருந்தார்கள். நாங்கள் ஒரு சிறிய குடிசை வீட்டில் வசித்து வந்தோம். என் தந்தை உயிருடன் இல்லை. நான் என் பெற்றோருக்கு ஒரே மகள். நாங்கள் மிகவும் ஏழைகள். ஆரம்பத்தில் என் அம்மா அக்கம் பக்கத்து வீடுகளில் வேலை செய்து வந்தார். அங்கிருந்து அவர்களுக்கு குறைந்த பணமே கிடைத்தது. இந்த விலைவாசி உயர்வில் குறைந்த வருமானத்தில் எங்கள் இருவரின் வாழ்க்கையை நடத்துவது மிகவும் கடினமாக இருந்தது. பிறகு ஒரு நாள் என் அம்மாவுக்கு நகரத்தில் உள்ள ஒரு பெரிய தொழிற்சாலை உரிமையாளரின் வீட்டில் வேலை கிடைத்தது. அதன் பிறகுதான் எங்கள் வீட்டில் கொஞ்சம் நிம்மதி வந்தது. அந்த மனிதர் மிகவும் இரக்க குணம் உள்ளவர். அவர் வேறு யாரும் அல்ல, கேசவ் தான். அவர் என் அம்மாவுக்கு வேலைக்கு தேவையானதை விட அதிக பணம் கொடுப்பார். ஆனால் சில நாட்களில் என் அம்மா மிகவும் நோய்வாய்ப்பட்டார்கள். அங்கு சில நாட்கள் வேலை செய்த பிறகு அவர்கள் இறந்து விட்டார்கள். நான் அனாதையாக நின்றேன். மக்கள் கேசவிடம் திருமணத்தை பற்றி பேசிய போது அவருக்கு என் ஞாபகம் வந்தது. ஏனென்றால் அவர் அவ்வப்போது எனக்கு உதவி செய்ய வேலைக்காரர் மூலம் பணம் அனுப்பி வைப்பார். எனக்கு அப்போது 24 வயது. கேசவ் என்னை விட 14 வயது பெரியவர். வரதட்சணை கொடுக்க முடியாத ஏழை தாய் பெற்ற மகள் என்பதால் எனக்கு அதுவரை திருமணம் நடக்கவில்லை. இந்த பாவி சமூகத்தில் ஏழை வீட்டு பெண்கள் வரதட்சணையால் மட்டுமே திருமணமாகாமல் இருக்கிறார்கள். கேசவ் என்னை திருமணம் செய்து கொள்ள கேட்டபோது நான் சம்மதித்தேன். ஏனென்றால் அம்மா இறந்த பிறகு நான் முற்றிலும் தனித்து விடப்பட்டேன். அந்த குடிசை வீட்டில் வாழ்வது எனக்கு மிகவும் கடினமாக இருந்தது. அவர் என்னை போன்ற ஒரு ஏழை பெண்ணை திருமணம் செய்து கொண்டு எனக்கு சமூகத்தில் அந்தஸ்து கொடுத்தது மட்டுமல்லாமல் என்னை மிகவும் நன்றாக பார்த்து கொண்டார். நான் அந்த பங்களாவின் பெரிய மருமகளானேன். என் கணவர் ஒரு கண்ணியமான மற்றும் நேர்மையான மனிதர். ஏழைகளுக்கும் ஆதரவற்றோருக்கும் உதவுவதில் அவர் எப்போதும் முன்னிலையில் இருப்பார். அவருடைய தம்பிகளை நான் என் சொந்த தம்பிகளாகவே கருதினேன். அவர்கள் மீது மிகுந்த மரியாதை வைத்திருந்தேன். என் பெரிய குழந்தன் பெயர் குல்தீப், சிறியவர் பெயர் அஜய். திருமணமான 2 ஆண்டுகளுக்கு பிறகு கடவுள் எங்களுக்கு ஒரு மகனை கொடுத்தார். அவன் எங்கள் வாழ்க்கையில் வந்த பிறகு எங்கள் மகிழ்ச்சி இரட்டிப்பானது. என் வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லை. அனைத்தும் நன்றாகவே சென்று கொண்டிருந்தது. ஆனால் திடீரென்று என் கணவரை ஒரு நோய் தாக்கியது. அது அவரது உடலை சிதைக்க தொடங்கியது. பல பெரிய மருத்துவர்களிடம் சிகிச்சை பெற்றும் காலம் செல்ல செல்ல அவர் பலவீனமடைந்து கொண்டே போனார். அவரது நிலைமை முன்னேறுவதற்கு பதிலாக மோசமாகிக் கொண்டே சென்றது. நான் அவரை மிகவும் நன்றாக கவனித்துக் கொண்டேன்.
என் கொழுந்தன்மார் இருவரும் என் கணவரின் தொழிலை கவனித்து வந்தனர். என் கணவர் எங்களுக்கு திருமணமான 3 ஆண்டுகளிலேயே தனது தம்பிகள் இருவருக்கும் திருமணம் செய்து வைத்தார். அவர்கள் இருவரும் தங்களுக்கு பிடித்த பெண்களையே மணந்தனர். என் கொழுந்தன் மனைவிகள் இருவரும் நல்லவர்கள். என்னை மிகவும் மதித்தார்கள். கொழுந்தன்கள் தொழிலை கவனித்துக் கொண்டனர். மனைவிகள் வீட்டை பார்த்து கொண்டனர். இப்படியே காலம் கடந்தது. நான் என் கணவருக்கு பணிவிடை செய்வதிலேயே குறியாக இருந்தேன். இந்த இக்கட்டான நேரத்தில் அவருக்கு என் உதவி மிகவும் தேவைப்பட்டது. எங்களது மகனுக்கு 5 வயதானது. ஒரு மகனுக்கு பிறகு எங்களுக்கு வேறு குழந்தைகள் இல்லை. ஆனால் என் குழந்தைகளுக்கு தலா 2 குழந்தைகள் இருந்தனர். என் கணவர் குணமடைய வேண்டும் என்று நான் எப்போதும் கடவுளிடம் வேண்டிக் கொண்டே இருந்தேன். ஆனால் ஒரு நாள் நோயுடன் போராடி வந்த அவரது மூச்சு நின்றது. நான் விதவையானேன். அவரது மரணம் என் இதயத்தில் மின்னல் தாக்கியது போல் இருந்தது. என் மகனின் தலைக்கு மேலிருந்த தந்தை என்ற நிழல் மறைந்தது. எப்போது மகிழ்ச்சியால் நிறைந்திருந்த அந்த வீடு இப்போது பாலடைந்து போனது போல ஆனது. நான் என் மகனை அணைத்து கொண்டு அழுது கொண்டே இருப்பேன். அந்த வீட்டில் முன்பு இருந்த கலகலப்பு இப்போது இல்லை. என் கணவர் என்னையும் என் மகனையும் மிகவும் நேசித்தார். எங்களது முதுமை காலத்திற்காகவும் மகனின் பொற்கால எதிர்காலத்திற்காகவும் அவர் பல கனவுகளை கண்டிருந்தார். அதை அவர் தனது டைரியில் எழுதியிருந்தார். என் கணவருக்கு டைரி எழுதுவது மிகவும் பிடிக்கும். அதில் அவர் கவிதைகளையும் தனது மகிழ்ச்சியான மற்றும் சோகமான தருணங்களையும் எழுதுவார். அது அவருடைய பொழுதுபோக்கு. அவர் படித்தவர் மட்டுமல்ல, கடின உழைப்பால் வெற்றிகரமான மனிதராகவும் மாறினார். ஆனால் அவர் ஒருபோதும் அதற்காக தலைக்கணம் கொண்டதில்லை. என் கணவரையும் என்னையும் மதித்து வந்த அந்த வீட்டின் ஒவ்வொரு நபரும் அவர் மறைந்த பிறகு என்னிடமும் என் மகனிடமும் நடந்து கொள்ளும் முறை மாறத் தொடங்கியது. என் கணவர் இறந்து 25 நாட்களே ஆகியிருந்த நிலையில் அந்த வீட்டின் சூழலை மாறத் தொடங்கியது. குறிப்பாக எனக்கும் என் மகனுக்கும் வாழ்க்கை மீண்டும் துயரங்கள் நிறைந்ததாக மாறத் தொடங்கியது. ஆனால் கேசவ் என் வாழ்க்கையில் வந்தபோதுதான் எல்லாம் சரியாக இருந்தது. ஆனால் இப்போது அவர் என்னையும் என் மகனையும் இந்த உலகில் தனியாக விட்டுவிட்டு சென்று விட்டார். இப்போது மீண்டும் துயரங்கள் என்னை சோதிக்க தொடங்கின. என் கணவர் மறைந்த பிறகு இந்த வீட்டில் தனிமை என்னை மிகவும் வாட்டியது. என் கணவர் இரவு பகலாக உழைத்து உருவாக்கிய சொத்துக்கள் மற்றும் அந்தஸ்தின் மீது என் குழந்தன்மார்களின் கண்கள் பதிந்திருந்தன. இந்த தொழிற்சாலை, பங்களா, நிலபுலன்கள் என அனைத்தும் என் கணவரின் உழைப்பால் வந்தவை. சட்டப்படி இவை அனைத்தும் அவருடைய மகனுக்கே சேர வேண்டும். ஆனால் என் குழந்தன்மார் இருவருமே எங்களை அலட்சியமாக நடத்த தொடங்கினர். என் கணவர் நோய்வாய்ப்பட்டது முதல் நானே அவருக்கு பணிவிடைகளை செய்தேன். மருத்துவர்களிடம் அனுமதி வாங்குவது முதல் மருந்து மாத்திரைகளை கவனிப்பது வரை நானே பார்த்து கொண்டேன். என் கணவர் தன் பிள்ளைகளை விட மேலாக நேசித்த அந்த 2 தம்பிகளும் அவர் நோயுற்றிருந்த காலத்தில் ஒரு முறை கூட அருகில் வந்து அமர்ந்து நலம் விசாரிக்க விரும்பவில்லை. ஆனால் இப்போது அவர் இல்லாத நிலையில் எனக்கும் என் மகனுக்கும் ஆபத்து நெருங்கி வருவதை என்னால் உணர முடிந்தது. என் கணவர் இறந்து மெல்ல மெல்ல 30 நாட்கள் கடந்து விட்டன. வீட்டின் சூழலில் ஒரு பதட்டம் நிலவியது. குல்தீப்பும் அஜயும் இதுவரை ஊர் கண்ணுக்காக அழுது நாடகம் ஆடினார்கள். இப்போது அவர்கள் கண்களில் கண்ணீருக்கு பதில் பேராசையும் வஞ்சகமும் நிறைந்திருந்தது. அவர்கள் தங்கள் மனைவிகளுடன் ஏதோ ஆலோசனையில் மூழ்கி இருந்தனர். எங்களை இந்த வீட்டு உறுப்பினர்களாக பார்க்காமல் ஏதோ அந்நியர்களைப் போல பார்த்தார்கள். என் மகன் பள்ளி வாகனத்தில் சென்று கொண்டிருந்தான். ஆனால் என் மூத்த கொழுந்தன் மனைவி பார்வதி டிரைவரிடம் என் மகனை அழைத்து செல்ல வேண்டாம் என்று கூறிவிட்டாள். மேலும் என் மகனின் பள்ளி சீருடைகளையும் புத்தகங்களையும் வேலைக்காரர்களின் குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டாள். மெல்ல மெல்ல இந்த வீட்டில் என் மீதான கொடுமைகள் தொடங்கின. என் இளைய குழந்தன் மனைவி தீபா அடிக்கடி என்னிடம் சொல்வாள், அண்ணி, எவ்வளவு காலம் அண்ணனின் துக்கத்தையே சுமந்து கொண்டிருப்பீர்கள்? இனி வீட்டு வேலைகளில் உதவி செய்யுங்கள் என்பாள். ஒரு காலத்தில் இந்த வீட்டின் மகாராணியாக இருந்த நான் இப்போது வேலைக்காரியைப் போல வீட்டு வேலைகளை செய்ய தொடங்கினேன். நான் வேலை செய்ய ஆரம்பத்திலிருந்து பழைய வேலைக்காரர்கள் நிறைய பேர் நீக்கப்பட்டனர். அவர்கள் செய்த அனைத்து வேலைகளும் என் தலைமையில் சுமத்தப்பட்டன. என்னால் அவர்களை எதிர்த்து எதுவும் சொல்ல முடியவில்லை. அவர்கள் எனக்கு எதிராக சதி செய்வதையும் நான் அறிவேன். ஆனால் நான் இப்போது என்ன செய்ய முடியும்? நான் ஒரு பலவீனமான மற்றும் ஆதரவற்ற பெண். என்னிடம் 5 வயது குழந்தை மட்டுமே இருந்தது. அவனும் தன் தந்தையை நினைத்து அழுது கொண்டே இருப்பான். வீட்டில் உள்ளவர்களின் மாற்றத்தை கவனித்து என்னிடம் கேட்பான், அம்மா, அப்பா எங்கே போய்விட்டார்? அவர் போன பிறகு யாரும் நம்மை நேசிப்பதில்லையே என்றான். நான் அவனுக்கு ஆறுதல் கூறுவேன்.
மகனே, உன்னை யாரும் நேசித்தாலும் நேசிக்காவிட்டாலும் உன் தாய் எப்போதும் உன்னுடன் இருப்பேன் என்றேன். ஒரு மாலை வேளையில் வீடு அமைதியாகவும் இருட்டாகவும் இருந்தபோது ஒரு வேலைக்காரி வந்து, உங்களை சின்ன ஐயாவும் பெரிய ஐயாவும் அழைக்கிறார்கள், ஏதோ பேச வேண்டுமாம், ஹாலுக்கு வாருங்கள் என்று சொன்னாள். நான் கீழே ஹாலுக்கு சென்றபோது அவர்கள் மனைவிகள் முன்பே அங்கு அமர்ந்திருந்தார்கள். ஏதோ ஒரு பெரிய முடிவை அறிவிக்கப் போவது போல அவர்கள் முகங்கள் சீரியஸாக இருந்தன. நான் பயந்து கொண்டே ஒரு ஓரத்தில் நின்றேன். என் கொழுந்தன்மாரின் தோரணையை பார்த்தபோதே இன்று ஏதோ கெட்டது நடக்கப் போகிறது என்று எனக்கு புரிந்தது. என் மூத்த கொழுந்தன் குல்தீப் தன் தொண்டையை சரி செய்து கொண்டு பேசத் தொடங்கினான். அண்ணி, அண்ணன் இப்போது உயிருடன் இல்லை. இந்த வீட்டின் நிர்வாகத்தை கவனிப்பது இப்போது எங்கள் பொறுப்பு. உங்களுக்கு தெரியும், இப்போது விலைவாசி உயர்வு அதிகம் மற்றும் தொழிலிலும் லாபமும் இல்லை. இவ்வளவு பெரிய வீட்டின் செலவுகளை கவனிப்பதுடன் உங்கள் இருவரின் பொறுப்பையும் ஏற்பது எங்களுக்கு மிகவும் கடினமாக இருக்கிறது என்றான். அஜய் தன் அண்ணனின் பேச்சை வழிமொழிந்து சொன்னான். ஆமாம் அண்ணி, அண்ணன் சொல்வது சரிதான். அது மட்டுமல்லாமல் நீங்கள் இப்போது ஒரு கைம்பெண். கைம்பெண்கள் சமூகத்தில் நல்லதாக கருதப்படுவதில்லை. எங்களுக்கும் வளரும் குழந்தைகள் இருக்கிறார்கள். உங்கள் மகன் மிகவும் மரியாதை இல்லாதவன். அவன் எங்களுடைய குழந்தைகளுடன் விளையாடினால் அவர்கள் கெட்டு போவார்கள். நாளை ஊர் மக்கள் கேசவின் விதவை இந்த வீட்டில் இருக்கிறாள் என்று பேசுவார்கள். எங்கள் குழந்தைகளுக்கு திருமண பேச்சுகள் வரும்போது அது இடையூறாக இருக்கும் என்றார்கள். அவர்கள் பேச்சை கேட்டு நான் அதிர்ந்து போனேன். நான் சொன்னேன், என் மகன் மரியாதை இல்லாதவன் அல்ல. அவனுக்கு நான் நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அவன் உங்கள் குழந்தைகளுடன் விளையாடுவதில்லை. நான் விதவையானதில் என் தவறு ஏதுமில்லை. இந்த வீட்டை என் கணவர் தன் உழைப்பால் உருவாக்கினார். எங்களுக்காக பல வசதிகளை செய்து வைத்துள்ளார். நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீர்கள்? இதன் பொருள் என்ன? நான் யாரை என் உடன் பிறந்த தம்பிகளாக கருதினேனோ, யார் என் கணவர் முன்னிலையில் என்னை அண்ணி அம்மா என்று அழைத்தார்களோ, அவர்கள் இன்று என்னை அந்நியமாக பார்ப்பதை என்னால் நம்ப முடியவில்லை. குல்தீப்பின் மனைவி பார்வதி சொன்னால், அண்ணி, உண்மையில் நீங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். எனக்கும் தீபாவிற்கும் தோழிகள் வீட்டுக்கு வருவார்கள். நீங்கள் இங்கே இருப்பதை சொல்ல எங்களுக்கு வெட்கமாக இருக்கிறது என்றாள். யாரை நான் என் தங்கை போல கருதினேனோ அந்த தம்பிகளின் மனைவிகள் இன்று என்னை பழித்து பேசி வீட்டை விட்டு வெளியேற்ற துடித்தார்கள். அவர்கள் முகத்தில் இருந்த அந்த வஞ்சக சிரிப்பு என் இதயத்தில் அம்பாக பாய்ந்தது. நான் நடுங்கும் குரலில் கேட்டேன், நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? இது என் கணவரின் வீடு, என் மகனின் வீடு. நான் உங்கள் அண்ணி. என் வயதான தாயும் இப்போது இல்லை. எனக்கு என்று யாரும் இல்லை என்பது உங்களுக்கு தெரியும். என் தனிமையை பார்த்து இரக்கப்பட்டுதான் கேசவ் என்னை மணந்தார். இப்போது நான் எங்கே போவேன்? இந்த உலகில் உங்களை தவிர எனக்கு வேறு யார் இருக்கிறார்கள்? என் கணவர் இறந்தவுடனேயே நீங்கள் என்னை இப்படி துரத்துவீர்களா? என்னை மறந்துவிட்டீர்களா? உங்கள் மகிழ்ச்சிக்காக என் கணவர் செய்த தியாகங்களை மறந்துவிட்டீர்களா என்று கேட்டேன். அதற்கு என் இளைய குழந்தன் அஜய் சொன்னான், அண்ணி, உணர்ச்சிவசப்பட்டு பேசாதீர்கள். சட்டப்படி இந்த வீடு எங்களுக்கும் சொந்தம். ஏனென்றால் நாங்கள் அண்ணனின் தம்பிகள் மற்றும் இந்த வீட்டின் வாரிசுகள். நீங்கள் ஒரு அந்நிய பெண். உங்களை போன்ற ஒரு ஏழை பெண்ணுக்கு அவர் இந்த வீட்டில் இடமளித்தார். உங்களை தன் மனைவியாக்கி கொண்டார். உங்களை தரையிலிருந்து தூக்கி வானத்தில் உட்கார வைத்தார். எங்கள் அண்ணன் உங்களுக்கு செய்த உபகாரங்கள் போதும். இப்போது உங்கள் மகனை அழைத்து கொண்டு இந்த வீட்டை விட்டு போங்கள். உங்கள் மகனின் உரிமையை பற்றி பேசினால் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். அண்ணன் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபோது தொழிலை நாங்கள் தான் கவனித்தோம். அவருடைய சிகிச்சைக்கே நிறைய பணம் செலவானது. அதனால் உங்கள் மகனுக்கு சேர வேண்டிய உரிமையை அண்ணனின் சிகிச்சைக்காக நாங்கள் முடித்து விட்டோம். அது மட்டுமல்ல, அண்ணனின் கடைசி நாட்களில் நீங்கள் அவர் மனதை கட்டுப்படுத்தி வைத்திருந்தீர்கள். அவரிடம் எதையெல்லாம் எழுதி வாங்கினீர்களோ தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், ஒரு அங்குல நிலத்தையோ ஒரு பைசாவையோ நாங்கள் உங்களுக்கு தர மாட்டோம். அண்ணன் இப்போது இல்லை. இனி உங்களையும் உங்கள் மகனையும் எங்களால் சுமக்க முடியாது என்றான். இதை கேட்டதும் என் கண்களில் கண்ணீர் பெருகியது. நான் கைகூப்பி வேண்டினேன், கடவுளுக்காக இப்படி சொல்லாதீர்கள். நான் என் கணவருக்கு பணிவிடை செய்தது எந்த பேராசையிலும் அல்ல. அவர் என் கணவர். அவர்தான் எனக்கு எல்லாம். எனக்கு சொத்து மீதோ நிலத்தின் மீதோ ஆசை இல்லை. இந்த வீட்டின் ஒரு சிறிய மூலையில் என்னை இருக்க அனுமதியுங்கள். உங்கள் வீட்டு வேலைக்காரியாக கூட நான் இருக்கிறேன். தயவு செய்து என்னை வீதிக்கு தள்ளிவிடாதீர்கள். நான் வேறு எங்கே போவேன்? இந்த உலகம் மிகவும் கொடியது. ஒரு தனி பெண்ணாக என் மகனை அழைத்து கொண்டு எங்கே அலைவேன்?
அவன் இன்னும் சிறுவன் என்றேன். ஆனால் அந்த கல் நெஞ்சக்காரர்களிடம் என் கண்ணீருக்கு எந்த பலனும் இல்லை. பார்வதி கேலியாக சொன்னால், அடடா, இங்கே வேலைக்காரியாக இருந்துவிட்டு மெல்ல மெல்ல வீட்டை ஆக்கிரமிக்க பார்க்கிறாயா? உன்னுடைய தந்திரங்களை நாங்கள் அறிவோம். அப்பாவியாக நடித்து எங்கள் கணவர்களை உணர்ச்சி வசப்பட வைக்கிறாய். ஆனால் அது நடக்காது. நீ இன்று இப்போதே இந்த வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்றாள். குல்தீப்பும் அஜயும் அவள் பேச்சை ஆமோதித்து தங்கள் முடிவை சொன்னார்கள். உன் பொருட்களை மூட்டை கட்டு, கிளம்ப தயாராகு என்றார்கள். நான் அழுது கொண்டே கெஞ்சினேன். அஜய் சொன்னான், அண்ணி, எங்களிடம் வீணாக செலவிட நேரம் இல்லை. இந்த வீட்டை விற்று எங்கள் பங்குகளை பிரித்து கொண்டு தொழிலையும் தனித்தனியாக பார்க்க முடிவு செய்து விட்டோம். அதனால் இந்த வீட்டில் உனக்கு இடம் இல்லை. கிளம்பு. எங்கே போவாய் என்று எங்களுக்கு தெரியாது. ஏதாவது உறவினர் வீட்டுக்கு போ, அல்லது அனாதை இல்லத்திற்கு போ. அது உன் பிரச்சனை, எங்களுடையது அல்ல என்றான். என் கணவரின் தம்பிகளின் முகத்தை பார்த்தேன். அங்கே இரக்கத்தின் நிழல் கூட இல்லை. அவர்களிடம் கெஞ்சுவதில் பயனில்லை என்று புரிந்து கொண்டேன். என் மகனும் பயத்தில் என் கால்களை கட்டி கொண்டான். இவர்களது இரத்தம் உறைந்து போய்விட்டது. உறவுகள் அறந்து விட்டன. நான் என் கண்ணீரை துடைத்து கொண்டு ஒரு நீண்ட மூச்சை எடுத்தேன். எனக்குள் இருந்த பலவீனமான பெண் மறைந்து இப்போது அங்கே தன்மானம் மிக்க கேசவின் மனைவி நின்றாள். நான் என் மகனை தூக்கி கொண்டு நிமிர்ந்து அவர்களை பார்த்து சொன்னேன், சரி, உங்கள் விருப்பப்படியே நான் போகிறேன். நான் உங்களுக்கு பாரமாக இருக்க மாட்டேன். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், இன்று நீங்கள் என்னை வீட்டை விட்டு துரத்துகிறீர்கள். நீங்கள் இந்த வீட்டின் உரிமையாளர்கள் என்றால் என் மகனும் இதற்கு உரிமையாளன்தான். என் கணவர் எப்போதும் தன் மகனின் எதிர்காலத்திற்காக பிரார்த்தித்தார். நான் போகிறேன். ஆனால் என் உரிமையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என் முடிவை இனி கடவுள் கவனிப்பார் என்றேன். குல்தீப் ஏளனமாக சிரித்து சொன்னான், ஆமாம், போ போ. பெரிய இவள் வந்துவிட்டாள். உரிமையை விட்டு கொடுக்க மாட்டாளாம். உன்னுடைய உரிமைக்காகவா நாங்கள் காத்திருக்கிறோம்? இங்கிருந்து கிளம்பு என்றான். நான் அங்கிருந்து திரும்பிய போது என் இளைய குழந்தை மனைவி தீபா சொன்னால், இங்கிருந்து எந்த விலை உயர்ந்த பொருளையும் எடுத்து செல்லாதே. நாங்கள் உன் பையை சோதனை செய்வோம் என்றாள். நான் சொன்னேன், உன் சொத்துக்கள் மீதோ நகைகள் மீதோ எனக்கு ஆசை இல்லை. உன் காகித கப்பல்களை நீயே வைத்துக்கொள். என் கணவரின் அந்த ஒரு பையை தவிர நான் எதையும் எடுத்து செல்ல மாட்டேன் என்றேன். அஜய் சந்தேகத்துடன் கேட்டான், அந்த பையில் என்ன இருக்கிறது? அண்ணனின் பணப்பையை பற்றி பேசுகிறாயா? நான் இல்லை என்று தலையசைத்து சொன்னேன். அதில் அவர் கைப்பட எழுதிய டைரிகள் உள்ளன. அவருக்கு டைரி எழுதும் பழக்கம் இருந்தது. உங்களுக்கு தெரியும், அதில் பல டைரிகள் உள்ளன. அவைதான் எனக்கு வேண்டும். அது என் கணவரின் கடைசி நினைவு. அதை எடுத்து செல்வதை தடுக்க உங்களுக்கு உரிமை இல்லை என்றேன். பார்வதி சொன்னால், சரி, அதை எடுத்துக்கொள். ஆனால் அறையிலிருந்து வேறு எந்த பொருளையும் எடுக்கக்கூடாது. நான் நிதானமாக சொன்னேன், என்னை நம்புங்கள். வேண்டுமானால் அந்த பையை சோதனை செய்து பாருங்கள். அதில் என் கணவர் எழுதிய கவிதைகளும் சில டைரிகளும் மட்டுமே இருக்கும். இதை கேட்டதும் அங்கே நிசப்தம் நிலவியது. பின்னர் குல்தீப் சிரித்து கொண்டே சொன்னான், வெறும் பழைய காகிதங்கள் தானே, எடுத்துக்கொள். என் அன்பு பைத்தியக்கார அண்ணி, கேட்பதற்கு ஏதாவது உருப்படியாக கேட்டிருக்கலாம். பணமாக கேட்டிருந்தால் கூட யோசித்திருப்போம். உனக்கு அறிவே இல்லை. சரி, அது எங்களுக்கு தேவையில்லாத ஒன்றுதான். நீ போன பிறகு அறையை சுத்தம் செய்யும் போது அந்த புத்தகங்களை பழைய பேப்பர் கடைக்கு தான் போடவிருந்தோம். இப்போது நீயே எடுத்துக்கொள். ஆனால் இதையும் தாண்டி ஒரு ஊசியை கூட நீ எடுக்கக்கூடாது என்றான். அவர்களின் பேச்சிற்கு நான் பதிலளிக்கவில்லை. அமைதியாக என் மகனை அழைத்து கொண்டு என் அறைக்கு சென்றேன். அங்கேதான் என் வாழ்க்கையின் மிகவும் மகிழ்ச்சியான மற்றும் கணவருடன் கழித்த நினைவுகள் நிறைந்திருந்தன. அறை கதவை திறந்ததும் என் கணவரின் வாசனை வீசியது. அது அவரது வாசனை திரவியம் மற்றும் மருந்துகளின் கலந்த மனம். என் கண்கள் மீண்டும் கலங்கின. அறை அவர் இருந்தபோது எப்படி இருந்ததோ அப்படியே இருந்தது. அவர் நோய்வாய்ப்பட்டது முதல் நான் அந்த அறையில் தான் அவருக்கு பணிவிடை செய்தேன். என் மகன் வேறு அறையில் தூங்குவான். அவர் இறந்த பிறகு நான் அந்த அறைக்கு செல்லவில்லை. இப்போது அங்கே படுக்கை காலியாக இருந்தது. மேஜையில் மருந்து பாட்டில்களும் காகிதங்களும் அப்படியே இருந்தன. மூலையில் இருந்த புத்தக அலமாரியில் என் கணவரின் புத்தகங்கள் இருந்தன. அலமாரியில் அந்த பை இருந்தது. அதில் அவருடைய மிகவும் விலைமதிப்பற்ற பொருட்கள் இருந்தன. அவர் அந்த கவிதைகளையும் டைரிகளையும் உயிர் என நேசித்தார். அவர் என்னிடம் சொல்வார், பிரியங்கா, நான் ஏன் டைரி எழுதுகிறேன் என்றால் என் வாழ்க்கை கதையை என் மகன் வளர்ந்த பிறகு படிக்க வேண்டும். நான் எப்படி வெற்றி பெற்றேன் என்பதை அவன் அறிந்து என் உழைப்பை மதிக்க வேண்டும். அவனும் ஒரு உழைப்பாளியாகவும் நேர்மையானவனாகவும் மாற வேண்டும். நீ என் கவிதைகளையும் டைரிகளையும் பத்திரமாக பார்த்துக்கொள்.
அவற்றை ஒருபோதும் வீணாக்க விடாதே என்று சொல்வார். அப்போது எனக்கு அதன் அர்த்தம் புரியவில்லை. ஆனால் இன்று இந்த உலகம் என்னை தனிமையில் விட்டபோது என் கணவரின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. நடுங்கும் கைகளால் அந்த பையை எடுத்து என் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டேன். என் கணவரையே நான் சந்திப்பது போன்ற உணர்வு ஏற்பட்டது. எனக்குள் ஒரு விசித்திரமான சக்தியும் அமைதியும் நிலவியது. நான் தனிமையில் இல்லை, என் மகனும் இறைவனும் என்னுடன் இருக்கிறார்கள் என்று தோன்றியது. என் கணவரின் ஆசைகள் எங்களுடன் இருக்கின்றன. கண்ணீர் மல்க அந்த அறையை பார்த்தேன். எங்கே நான் என் கணவருக்கு பணிவிடை செய்தனோ, எங்கே அவருடன் அழகான தருணங்களை கழித்தனோ, அந்த அறை இப்போது எனக்கு அந்நியமாகிவிட்டது. நான் மெதுவான அடிகளுடன் வெளியே வந்தேன். அவர்கள் அனைவரும் நான் போவதற்காக ஆவலுடன் காத்திருந்தார்கள். என் கையில் என் கணவரின் நினைவுகள் நிறைந்த அந்த பை இருப்பதை அவர்கள் பார்த்தார்கள். அஜய் சிரித்துக்கொண்டே சொன்னான், உன் புதையலை எடுத்துக்கொண்டாயா? இப்போது போ, மீண்டும் ஒருபோதும் இங்கே வராதே. நான் அவர்களை பார்த்தேன். என் பார்வையில் கோபமோ புகாரோ இல்லை, மாறாக ஒரு விசித்திரமான இரக்கம் இருந்தது. அவர்களின் அறிவீனத்தை பார்த்து நான் வருந்தினேன். இன்று என்னை இந்த வீட்டை விட்டு வெளியே தள்ளும் அந்த வாசலை பார்த்தேன். என் மகனின் கையை பிடித்துக்கொண்டு என் கணவரின் பையை தோளில் மாட்டிக்கொண்டு கேட் வரை சென்றேன். காவலாளி தலைகுனிந்து கேட்டினை திறந்தான். என் கண்ணியத்திற்கும் தூய்மைக்கும் அவன் சாட்சியாக இருந்ததால் அவன் கண்களும் கலங்கியிருந்தன. நான் வாசலை தாண்டி சாலையில் கால் வைத்தேன். மாலை பொழுதின் இருட்டு இப்போது இரவின் கருமையாக மாறிக்கொண்டிருந்தது. என் மகன் ரஞ்சித் பயந்தான். அவனை என் நெஞ்சோடு அணைத்து கொண்டேன். குளிர்ந்த காற்று வீசியது. எனக்கு தங்குமிடம் இல்லை. ஆனால் என் நெஞ்சோடு அணைக்கப்பட்ட என் மகனே எனது மிகப்பெரிய பலம். எனக்கு பின்னால் அந்த வீட்டின் கதவு நிரந்தரமாக மூடப்பட்டது. அது எனக்கும் என் கணவருடனான கடந்த காலத்திற்கும் இடையே ஒரு சுவரை எழுப்பியது. என்னிடம் பணமோ நகையோ கூரையோ இல்லை. ஆனால் நான் தான் இப்போது மிகப்பெரிய செல்வந்தர். ஏனென்றால் என் கணவரின் விலைமதிப்பற்ற நினைவுகளுடன் நான் வெளியேறினேன். என் மகனுக்கு பசித்தது, ஆனால் என்னிடம் காசு இல்லை. என் துரதிர்ஷ்டத்தை எண்ணி அழுதபடி, மகனே பொறுத்துக்கொள், எல்லாம் சரியாகிவிடும் என்று அவனுக்கு ஆறுதல் கூறினேன். எங்கள் அடுத்த நாள் காலை எங்கே விடியும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இறைவன் வழிகாட்டுவான் என்று நம்பினேன். என்னை வீட்டை விட்டு துரத்தியதன் மூலம் அவர்கள் வெற்றி பெற்றுவிட்டதாக நினைத்தார்கள். ஆனால் அநீதிக்கு ஒரு முடிவு உண்டு என்பதையும், அது அநீதி இழைப்பவர்களை ஒழிக்கிவிடும் என்பதையும் அவர்கள் மறந்துவிட்டார்கள். இறைவன் அவர்களுக்கான கயிற்றை இறுக்கத் தொடங்கிவிட்டான். நான் இருட்டில் மறைந்தேன். ஆனால் என் கையில் அந்த பையும் அடியில் என் மகனும் இருந்தார்கள். என் மகன் அழுது கொண்டே இருந்தான். நகரத்தின் சாலைகள் வெறிச்சோடின. நாங்கள் நடைபாதையில் நடந்தபோது குளிரில் உடல் நடுங்கியது. என் புடவை தலைப்பால் என் மகனை போர்த்தினேன். ஆனால் என் மனதில் ஒரு விசித்திரமான அமைதி இருந்தது. என் கணவர் என் கையை பிடித்து என்னுடன் நடப்பது போன்ற உணர்வு ஏற்பட்டது. எனக்கு தங்குவதற்கு இடமோ பணமோ இல்லை. எங்கே போவது என்று பலமுறை யோசித்தேன். பிறகு திருமணத்திற்கு முன்பு நான் வாழ்ந்த என் தாயின் வீடு நினைவுக்கு வந்தது. அது ஒரு சிறிய நிலத்தில் இருந்த எங்களது குடிசை வீடு. கேசவை மணந்த பிறகு நான் அந்த வீட்டிற்கு சென்றதே இல்லை. ஆனால் இப்போது அந்த வீடே எனக்கும் என் மகனுக்கும் புகலிடம் ஆனது. நான் அங்கே சென்றபோது வீடு மிகவும் அசுத்தமாக இருந்தது. பல ஆண்டுகளாக அது காலியாக கிடந்தது. நான் அதை சுத்தம் செய்து தரையில் ஒரு துணியை விரித்து என் மகனுடன் அமர்ந்தேன். என் மகன் பசியால் துடித்தான். பக்கத்து வீட்டில் உணவு கேட்கும் எண்ணத்துடன் சென்றேன். அந்த பகுதியில் உள்ளவர்களுக்கு என் தாயையும் என்னையும் நன்றாக தெரியும். அவர்கள் எங்களை மதிக்கக்கூடியவர்கள். நான் பக்கத்து வீட்டு மாமியின் கதவை தட்டினேன். என் நிலையை அறிந்து அவர் உணவு கொடுத்தார். அந்த உணவை என் மகனுக்கு ஊட்டிவிட்டு அவனை தூங்க வைத்தேன். நான் ஒரு பெரிய பணக்காரரை மணந்ததாகவே அந்த பகுதியில் உள்ளவர்கள் நினைத்திருந்தார்கள். ஆனால் என் கணவர் இறந்து விட்டதையும் என் குழந்தைகள் என்னை வெளியேற்றியதையும் அறிந்தபோது அவர்கள் என் மீது பரிதாபப்பட்டனர். அந்த தம்பிகளின் செயலை கண்டு வருந்தினர். அந்த பகுதியில் பெரும்பாலும் ஏழை மக்களே வசித்தனர். அவர்களின் வருமானம் குறைவாக இருந்தாலும், வீடுகள் சிறியதாக இருந்தாலும் அவர்களின் இதயம் மிகவும் பெரியது. அவர்கள் ஒவ்வொருவராக வந்து எனக்கு உணவு கொடுத்து உதவினர். அவர்களின் இந்த உதவிக்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருந்தேன். ஆனால் எவ்வளவு காலம் நான் மற்றவர்களின் உதவியில் வாழ முடியும்? இப்போது அந்த குடிசை வீட்டிலிருந்து என் வாழ்க்கை மீண்டும் தொடங்கியது. மற்றவர்களுக்கு பாரமாக இருக்கக்கூடாது என்று முடிவு செய்தேன். அந்த பகுதி ஏழை குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க தொடங்கினேன். அத்துடன் தையல் வேலையையும் பார்த்தேன்.
என் மகன் அடிக்கடி பழைய வீட்டை நினைத்து பார்ப்பான். மகனே, அந்த வீடு இனி நம்முடையது அல்ல என்று அவனுக்கு புரிய வைத்தேன். அவன் யாரிடமும் அதிகம் பேச மாட்டான், விளையாட மாட்டான். வாழ்க்கை மாறிவிட்டது என்பதை அவனும் உணர்ந்தான். முன்பு சாப்பிட்ட உணவிற்கும் இப்போது சாப்பிடுவதற்கும் இடையில் நிறைய வித்தியாசம் இருந்தது. பல நேரங்களில் அரை வயிறு உணவே கிடைத்தது. சில நேரங்களில் பட்டினியாக கூட இருந்தோம். ஆனாலும் என் மகனை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முயன்றேன். தினமும் அவனுக்கு புதிய விளையாட்டுகளை கற்றுக் கொடுத்தேன். அவனுடன் அதிக நேரம் செலவிட்டு தந்தையின் குறையை தெரியாமல் பார்த்து கொண்டேன். நான் என் கணவரின் புத்தகங்களையும் டைரிகளையும் படிக்கும்போது அவர் என்னுடன் இருப்பது போன்ற உணர்வு கிடைக்கும். நான் இறைவனிடம் அழுது என் துக்கங்களை பகிர்ந்து கொள்வேன். ஒரு காலத்தில் மென்மையாக இருந்த என் கைகள் இப்போது கடின உழைப்பால் சொரசொரப்பாக மாறின. ஆனால் என் ஆன்மா தூய்மையானது. என் வாழ்க்கையில் ஒரு அமைதி வந்தது. ஆனால் மறுபுறம் அந்த பங்களாவில் ஒரு புயல் வீசத் தொடங்கியது. குல்தீப்பும் அஜயும் என்னை வெளியேற்றிய பிறகு நிம்மதி பெருமூச்சு விட்டனர். தாங்கள் தான் முழு சொத்திற்கும் அதிபதிகள் என்று நினைத்தனர். அவர்களை தடுக்க யாரும் இல்லை. அவர்கள் முதலில் செய்தது என் கணவரின் அனுபவம் வாய்ந்த மேனேஜரை வேலையை விட்டு நீக்கியதுதான். ஏனென்றால் அந்த மேனேஜர் தம்பிகள் இருவரையும் தவறான செயல்களை செய்ய விடாமல் தடுத்தார். தொழிலை நேர்மையாக நடத்த அறிவுரை வழங்கினார். என் மூத்த குழந்தன் தொழிற்சாலையின் முழு நிர்வாகத்தையும் தன்வசப்படுத்தி கொண்டான். ஆனால் அவன் மனதில் பேராசை இருந்தது. அவன் ஒரே இரவில் கோடீஸ்வரனாக விரும்பினான். தன் அண்ணனின் உழைப்பை அவன் மதிக்கவில்லை. பழைய மற்றும் நம்பிக்கையான விநியோகஸ்தர்களை விட்டுவிட்டு புதிய மற்றும் தவறான மனிதர்களுடன் தொடர்பு வைத்துக் கொண்டான். அவர்கள் அவனுக்கு ரகசியமாக கமிஷன் கொடுத்தார்கள். அஜய் முதலில் இருந்தே கெட்டவன். அவனுக்கு முன்பே பல ஊதாரி நண்பர்கள் இருந்தார்கள். அவர்களுடன் பழகுவதை என் கணவர் தடுத்தார். ஆனால் இப்போது தடுக்க யாரும் இல்லை. பார்ட்டிகளில் மது அருந்துவது அவனுக்கு சாதாரணமாகிவிட்டது. அவர்களது மனைவிகளும் வீண் செலவு செய்வதில் மூழ்கினார்கள். நகைகள், விலை உயர்ந்த உடைகள், ஆடம்பர பார்ட்டிகள் என அவர்கள் வாழ்க்கை மாறியது. 2 மருமகள்களும் ஒருவரை ஒருவர் மட்டம் தட்டவும் தாங்களே பெரியவர்கள் என்று காட்டிக்கொள்ளவும் பணத்தை வாரி இறைத்தார்கள். ஆனால் என் மகனுடன் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். இவ்வளவு ஏழ்மையிலும் என் துயரம் அவர்களுக்கு முன்னால் சிறியதாக தோன்றியது. என் கணவர் ரத்தம் சிந்தி நேர்மையை கொண்டு உருவாக்கிய அந்த தொழில் அவரது தம்பிகளின் அலட்சியத்தால் அழிய தொடங்கியது. தொழிற்சாலையில் லாபம் நின்று போய் நஷ்டம் ஏற்பட தொடங்கியது. இயந்திரங்கள் பழுது பார்க்கப்படாததால் வேலை நின்றது. சந்தையில் அவர்களது பெயர் கெட்டது. இந்த நஷ்டத்தை சரி செய்ய தம்பிகள் இருவரும் வங்கியில் பெரிய அளவில் கடன் வாங்க தொடங்கினர். இதெல்லாம் சாதாரண விஷயம் என்றும் விரைவில் சரி செய்து விடலாம் என்றும் அவர்கள் நினைத்தனர். ஆனால் கடன் என்பது ஒரு புதைக்குழி போன்றது. அதில் நீங்கள் எவ்வளவு கை கால்களை ஆட்டுகிறீர்களோ அவ்வளவு ஆழமாக மூழ்கி விடுவீர்கள். மெல்ல மெல்ல கடனின் சுமை அதிகரித்தது. வருமானம் குறைந்தது. நேற்று வரை குல்தீப் மற்றும் அஜய் பின்னால் சுற்றியவர்கள் இப்போது பணம் கேட்டு வாசலில் வந்து தகாத வார்த்தைகளால் பேச தொடங்கினர். சந்தையில் அவர்களுக்கு இருந்த மரியாதை மறைந்தது. சம்பளம் கிடைக்காததால் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். மகிழ்ச்சியாக இருந்த பங்களா இப்போது நரகமாக மாறியது. நேற்று வரை என்னை வெளியேற்ற ஒன்று சேர்ந்த தம்பிகள் இன்று ஒருவருக்கொருவர் எதிரியானார்கள். குல்தீப் அஜய் தான் சூதாட்டத்திலும் மதுவிலும் பணத்தை அளித்ததாக குற்றம் சாட்டினான். அஜய் குல்தீப்பின் தவறான முடிவுகளால் தான் தொழில் மூழ்கியதாக பழித்தான். அவர்களது மனைவிகளும் நாய்களைப் போல ஒருவருக்கொருவர் சண்டையிட்டனர். பழைய வேலைக்காரர்கள் மூலம் எனக்கு இவை அனைத்தும் தெரிய வந்தன. அனாதைகளுக்கும் ஆதரவற்றோருக்கும் அநீதி இழைப்பவர்களுக்கு இறைவன் நிச்சயம் தண்டனை தருவார் என்று எனக்கு தெரியும். காலம் கடந்தது. ஒரு நாள் இறைவன் அவர்களுக்கு கொடுத்த அவகாசம் முடிந்தது. வங்கிகளும் கடன்காரர்களும் பங்களாவையும் தொழிற்சாலையையும் பறிமுதல் செய்ய நோட்டீஸ் அனுப்பினார்கள். இந்த செய்தி நகரம் முழுவதும் காட்டுத்தீயாக பரவியது. எந்த பங்களாவை தங்கள் சாம்ராஜ்யமாக நினைத்து அவர்கள் கர்வப்பட்டார்களோ அது இப்போது ஏலத்திற்கு வந்தது. உறவினர்களிடமும் நண்பர்களிடமும் உதவி கேட்டனர். ஆனால் கஷ்ட காலத்தில் அனைவரும் அவர்களை அடையாளம் தெரியாதது போல கைவிட்டனர். இறுதியாக அந்த கெட்ட நேரம் வந்தது. நீதிமன்ற உத்தரவுப்படி பங்களா சீல் வைக்கப்பட்டது. குல்தீப், அஜய் மற்றும் அவர்கள் குடும்பத்தினர் அவர்கள் எப்படி என்னை வெளியேற்றினார்களோ அதே போல அவமானப்படுத்தப்பட்டு வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டனர். வித்தியாசம் என்னவென்றால் நான் தன்மானத்தோடு வெளியே வந்தேன். ஆனால் அவர்கள் அவமானத்தோடு வெளியேற்றப்பட்டனர். நேற்று வரை ஆடம்பரமாக இருந்த அவர்களது மனைவிகள் இன்று சாலையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தனர். ஒரு பைசாவுக்கும் வழி இல்லாமல் அவர்கள் தெருவில் நின்றார்கள்.
அப்போதுதான் அவர்களுக்கு அந்த அண்ணியின் ஞாபகம் வந்தது. இங்கே என் வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியமான திருப்பம் வரவிருந்தது. ஒரு நாள் இரவு வேலைகளை முடித்துவிட்டு வழக்கம் போல என் கணவரின் பையிலிருந்து டைரியை எடுத்து படிக்க சென்றேன். அந்த துணிப்பை மிகவும் அழுக்காக இருப்பதை உணர்ந்து அதை துவைப்பதற்காக உள்ளே இருந்த புத்தகங்களை வெளியே எடுத்தேன். என் கண்கள் கலங்கின. இன்று அவர் உயிருடன் இருந்திருந்தால் என் மகனை இப்படி தெருவில் விட்டிருக்க மாட்டார் என்று நினைத்தேன். பையை முழுவதுமாக தலைகீழாக கவிழ்த்த போது அதிலிருந்து ஒரு பொருள் கீழே விழுந்தது. அது ஒரு மின்னும் சிறிய சாவி. அதில் 2857 என்ற எண் பொறிக்கப்பட்டிருந்தது. பையின் உட்புறம் ஒரு ரகசிய பையில் ஒரு கடிதம் இருப்பதை கண்டேன். அது இதுவரை யாரு கண்ணிலும் படவில்லை. என் இதயம் வேகமாக துடித்தது. இந்த சாவி எதனுடையது? இந்த கடிதம் என்ன? நடுங்கும் கைகளால் அந்த காகிதத்தை பிரித்தேன். அது என் கணவர் எழுதிய கடிதம். அவர் மிகவும் பலவீனமாகவும் உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலும் இருந்ததால் எழுத்துக்கள் நடுங்கிக் கொண்டிருந்தன. நான் கண்ணீருடன் அதை படிக்க தொடங்கினேன். என் அன்பான பிரியங்கா, நீ இந்த கடிதத்தை படிக்கிறாய் என்றால் நான் உயிருடன் இல்லை என்று அர்த்தம். என் சந்தேகம் நிஜமாகிவிட்டது. எனக்கு பிறகு என் தம்பிகள் உன்னையும் என் மகனையும் தனியாக விட்டுவிடுவார்கள் என்பதும் சொத்து ஆசையில் உங்களை வெளியேற்றுவார்கள் என்பதும் எனக்கு தெரியும். அவர்களின் குணத்தை நான் அறிவேன். அவர்கள் புத்தகங்கள் மீது அன்பு காட்ட மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களின் இதயங்கள் துருபிடித்து விட்டன. அவர்கள் உலகத்தின் போலி ஆசைகளில் மூழ்கிவிட்டார்கள். ஆனால் என் மனைவி என் நினைவுகளை தன் நெஞ்சோடு அணைத்துக் கொள்வாள் என்றும் என் மகனை நன்றாக கவனித்துக் கொள்வாள் என்றும் எனக்கு நம்பிக்கை இருந்தது. நான் என் வாழ்க்கையில் நிறைய சம்பாதித்தேன். ஆனால் என் மிகப்பெரிய உண்மையான சம்பாத்தியம் என் மகன் மற்றும் என் அன்பு மனைவி நீதான். என் தம்பிகள் என்னை ஏமாற்றினார்கள். நோய்வாய்ப்பட்ட காலத்தில் நீ மட்டுமே எனக்கு பணிவிடை செய்தாய். அவர்கள் என் நலத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை. உன் அன்பால் என்னை நீ விலைக்கு வாங்கிவிட்டாய். நான் மறைந்த பிறகு அவர்கள் உன்னை மிகவும் துன்புறுத்துவார்கள் என்பதும் உன்னை சாலையில் நிற்க வைப்பார்கள் என்பதும் எனக்கு தெரியும். அதனால்தான் நான் உயிருடன் இருந்தபோதே உனக்கும் நம் மகனுக்கும் ஒரு ஏற்பாடு செய்து விட்டேன். உனக்கு கிடைத்திருக்கும் இந்த சாவி நகரத்தின் மிகப்பெரிய வங்கியின் ரகசிய லாக்கருடையது. அதன் எண் அதில் பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த லாக்கரை உன் பெயரிலேயே எடுத்துள்ளேன். அதற்கான உயில் வங்கியிடம் உள்ளது. அதில் உனக்கு சேர வேண்டிய அனைத்து உரிமைகளும் உள்ளன. ஒருவேளை அதைவிட அதிகமாகவே இருக்கலாம். இது உன் பொறுமைக்கும் அன்புக்கும் விசுவாசத்திற்கும் கிடைத்த பரிசு. இறைவன் யாருடைய உரிமையையும் பறிப்பதில்லை என்பதற்கு இதுவே சாட்சி. இப்போதே போய் உனக்கும் உன் மகனுக்கும் உரிய உரிமையை பெற்றுக்கொள். என் மகனை நன்றாக பார்த்துக்கொள். அவனை ஒரு நல்ல மனிதனாக வளர்க்க வேண்டும். இப்படிக்கு உன் கணவர் கேசவ் என்று எழுதியிருந்தது. இந்த கடிதத்தை படித்ததும் என் கண்கள் கலங்கின. என் கணவர் எங்களுக்காக இவ்வளவு தூரம் சிந்தித்து வைத்திருப்பார் என்று என்னால் நம்பவே முடியவில்லை. நாங்கள் ஆதரவற்றவர்கள் ஆனோம் என்று நான் நினைத்தேன். ஆனால் அவர் இறப்பதற்கு முன்பே எங்களை பாதுகாப்பதற்கான வழியை செய்துவிட்டு சென்றுள்ளார். நான் நீண்ட நேரம் அழுது கொண்டிருந்தேன். அந்த சாவியையும் கடிதத்தையும் கையில் இறுக பற்றி கொண்டு எழுந்தேன். இப்போது எனக்குள் ஒரு புதிய தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறந்தது. இது வெறும் செல்வத்திற்கான சாவி அல்ல, இழந்த என் மரியாதையை மீட்பதற்கான சாவி. அடுத்த நாள் என் மகனை அழைத்து கொண்டு வங்கிக்கு சென்றேன். வங்கி மேனேஜரை சந்திக்க முயன்ற போது அங்கிருந்த ஊழியர்கள் என் தோற்றத்தை பார்த்து தடுத்தனர். ஆனால் என் கணவரை பற்றி சொன்னதும் உடனடியாக உள்ளே அழைக்கப்பட்டேன். மேனேஜர் என் கணவரை நன்றாக அறிவார். அவர் மீது மிகுந்த மரியாதை வைத்திருந்தார். நான் அந்த சாவியையும் கடிதத்தையும் காட்டியதும் அவர் பதிவுகளை சரிபார்த்தார். என் கணவர் என் பெயரில் ஒரு VIP லாக்கரை வைத்திருப்பதும் அதை என்னிடம் மட்டுமே ஒப்படைக்க வேண்டும் என்று உயில் எழுதியிருப்பதும் உண்மையாக இருந்தது. மேலாளர் மிகுந்த மரியாதையுடன் என்னை லாக்கர் அறைக்கு அழைத்து சென்றார். என் இதயம் வேகமாக துடித்தது. என் குழந்தைகளின் துரதிர்ஷ்டத்தை நினைத்து வருத்தப்பட்டேன். மேலாளர் ஒரு பெரிய லாக்கர் முன் நின்றார். அதில் சாவியில் இருந்த அதே எண் இருந்தது. அவர் தனது மாஸ்டர் சாவியை போட்டுவிட்டு என்னை என் சாவியை போட சொன்னார். என் கைகள் நடுங்கின. இறைவனின் பெயரை சொல்லி சாவியை திருப்பினேன். ஒரு சிறிய சத்தத்துடன் அந்த கனமான லாக்கர் கதவு திறந்தது. நான் பார்க்க ஏதுவாக மேனேஜர் பின்வாங்கினார். உள்ளே இருந்த காட்சியை கண்டதும் எனக்கு பேச்சு வரவில்லை. சில நகைகளும் கொஞ்சம் பணமும் இருக்கும் என்றுதான் நான் நினைத்தேன். ஆனால் அங்கே ஒரு புதிய உலகமே இருந்தது. அந்த லாக்கர் முழுவதும் பணக்கட்டுகளால் நிறைந்திருந்தது. அது மட்டுமல்லாமல் தங்க கட்டிகளும் வைர நகைகளும் ஜொலித்தன. ஆனால் இவை அனைத்தையும் விட அங்கே ஒரு கோப்பு இருந்தது. என் கணவர் ரகசியமாக தயார் செய்த ஆவணங்கள் அவை.
அதன்படி நகரத்தின் 3 பெரிய தொழிற்சாலைகளும் ஒரு பண்ணை வீடும் சட்டபூர்வமாக என் பெயரிலும் என் மகனின் பெயரிலும் இருந்தன. இதை பார்த்ததும் நான் திகைத்து போனேன். யாரை சுமை என்று நினைத்து வீட்டை விட்டு துரத்தினார்களோ அவளே இன்று அந்த நகரத்தின் மிகப்பெரிய செல்வந்தராகிவிட்டாள் என்று நினைத்தேன். ஆனால் என் பார்வை செல்வத்தின் மீது இல்லை, அங்கே இருந்த உயிரின் மீது இருந்தது. அதில் பெரிய எழுத்துக்களில் எழுதப்பட்டிருந்தது, பேராசையில் கண்கள் மறைந்தவர்கள் ஒரு நாள் வெறும் கையோடு நிற்பார்கள் என்று. நடுங்கும் கைகளால் அந்த ஆவணங்களை எடுத்தேன். என் கண்ணீர் அந்த காகிதங்களில் விழுந்தது. என் குழந்தைகளை நினைத்து எனக்கு பரிதாபமாக இருந்தது. சிறிய லாபத்திற்காக எவ்வளவு பெரிய இழப்பை அவர்கள் தேடிக்கொண்டார்கள். இறைவனின் தண்டனை எவ்வளவு நுட்பமானது என்று நினைத்தேன். நேற்று ஒரு கூரைக்காக ஏங்கிய பெண் இன்று கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு அதிபதி. ஆனால் நேற்று கோடிகளுக்கு அதிபதியாக இருந்தவர்கள் இன்று தெருவில் நிற்கிறார்கள். வங்கியிலிருந்து வெளியே வந்ததும் மகிழ்ச்சியுடன் என் மகனின் நெற்றியில் முத்தமிட்டேன். என் இதயத்தில் ஒரு பெரிய நிம்மதி நிலவியது. ஒரு ஆட்டோவை பிடித்து நேராக என் கணவரின் வழக்கறிஞர் வீட்டிற்கு சென்றேன். வழக்கறிஞர் என் கணவரின் பழைய நண்பர். அவர் என்னை சந்தித்ததில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். அவர் சொன்னார், கேசவ் இந்த சொத்துக்கள் அனைத்தையும் உங்கள் பெயரிலும் உங்கள் மகனின் பெயரிலும் எழுதி வைத்தார். நீங்கள் நேரில் வரும் வரை இதை ரகசியமாக வைக்கும்படி என்னிடம் சத்தியம் வாங்கினார். ஏனென்றால் நீங்கள் கஷ்டப்பட்டு தேறி உங்கள் குழந்தைகளின் உண்மையான முகத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பினார் என்றார். அவர் சொன்னதை கேட்டு என் கண்கள் மீண்டும் கலங்கின. சட்டபூர்வமான வேலைகளை அவர் முடித்து கொடுத்தார். நான் முதலில் செய்த வேலை, நான் கஷ்டப்பட்ட அந்த பகுதிக்கு சென்றேன். எனக்கு உதவிய ஏழை குடும்பங்களுக்கு பணம் கொடுத்து அவர்களின் வீடுகளை சீரமைக்க உதவினேன். பிறகு என் கணவருக்கு விசுவாசமாக இருந்து என் குழந்தைகளால் அவமானப்படுத்தப்பட்டு நீக்கப்பட்ட வேலைக்காரர்களை தேடி சென்றேன். அவர்களுக்கு உதவி செய்து மீண்டும் வேலைக்கு வருமாறு அழைத்தேன். கேசவின் மனைவி தன் கணவரின் தொழிலை பொறுப்பேற்றுக் கொண்டார் என்ற செய்தி நகரம் முழுவதும் பரவியது. அவர் தன் கணவரை போலவே இரக்கமுள்ளவர் என்பதும் அனைவருக்கும் தெரிந்தது. என் கணவரின் தம்பிகள் தங்கள் அலட்சியத்தால் அளித்த அந்த தொழிலை என் கடின உழைப்பாலும் நேர்மையாலும் நான் மீண்டும் ஜொலிக்க வைத்தேன். தொழிற்சாலைகள் மீண்டும் இயங்க தொடங்கின. தொழிலாளர்களின் வீடுகளில் மகிழ்ச்சி திரும்பியது. நான் பண்ணை வீட்டை எனது தங்குமிடமாக மாற்றிக்கொண்டேன். என் மகன் இப்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். முதலில் அவனை ஒரு சிறந்த பள்ளியில் சேர்த்தேன். என்னிடம் செல்வம் வந்த போதும் நான் அதை தலைக்கு ஏற்றிக் கொள்ளாமல் அடக்கத்துடனே இருந்தேன். மறுபுறம் குல்தீப் மற்றும் அஜயின் நிலைமை மிகவும் மோசமானது. பங்களாவை விட்டு வெளியேறிய பிறகு சில நாட்கள் சாதாரண விடுதிகளில் தங்கிய அவர்கள் பணம் தீர்ந்ததும் தெருவுக்கு வந்தனர். நேற்று வரை ஒருவரை ஒருவர் மட்டம் தட்ட லட்சக்கணக்கில் செலவு செய்த அவர்களது மனைவிகள் இன்று ஒருவேளை உணவுக்காக சண்டையிட்டு கொண்டனர். குல்தீப் வேலை தேடி சென்ற இடங்களில் எல்லாம் மக்கள் அவனை அடையாளம் கண்டு இவன்தானே கேசவின் பெயரை அளித்த அந்த தகுதியற்ற தம்பி என்று ஏளனம் செய்தனர். அஜய் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி பிச்சை எடுக்க தொடங்கினான். எப்போதோ விலை உயர்ந்த உடைகளை அணிந்து கர்வத்துடன் நடந்தவர்கள் இன்று கிழிந்த துணிகளுடன் அலைந்தனர். கடன்காரர்களுக்கு பயந்து ஒளிந்து திரிந்தனர். ஒரு நாள் நகருக்கு ஒரு புதிய பெண் தொழிலதிபர் வந்துள்ளதாகவும் அவர் ஏழைகளுக்கு உதவி செய்பவர் என்றும் அவர்களுக்கு தெரிய வந்தது. பசியால் வாடிய தம்பிகள் இருவரும் அங்கே சென்றால் ஏதாவது ஒரு சிறிய வேலை கிடைக்கும் என்று எண்ணி நடந்தனர். ஆனால் அவர்கள் யாருடைய வாசலுக்கு செல்கிறோம் என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை. தொழிற்சாலையின் வாசலை அடைந்த போது அங்கே குல்தீப்பால் அவமானப்படுத்தப்பட்டு வெளியேற்றப்பட்ட அதே காவலாளி நின்றிருந்தார். அவர் அவர்களை அடையாளம் கண்டதும் அதிர்ச்சி அடைந்தார். தன் பழைய முதலாளிகள் இன்று வேலை கேட்டு நிற்பதை பார்த்த அவரது கண்கள் கலங்கின. அவர் அவர்களை அவமானப்படுத்தாமல் மரியாதையுடன் உள்ளே அனுமதித்தார். தம்பிகள் இருவரும் வெட்கத்தால் தலை குனிந்தனர். நாங்கள் தொழிற்சாலை உரிமையாளரை சந்திக்க வேண்டும், எங்களுக்கு ஏதாவது வேலை வேண்டும் என்று நடுங்கும் குரலில் கேட்டனர். காவலாளி அவர்களை அலுவலகத்திற்கு அழைத்து சென்றார். ஒரு காலத்தில் குல்தீப் அமர்ந்து அதிகாரம் செய்த அதே அறை அது. ஆனால் இப்போது அங்கே மதுவின் நாற்றம் இல்லை, நல்ல பண்புகளின் நறுமணம் வீசியது. அவர்கள் பயத்துடன் ஒரு மூலையில் நின்றனர். சிறிது நேரம் கழித்து நான் முகமூடி அணிந்து உள்ளே நுழைந்தேன். எனது அடையாளத்தை இப்போதே காட்ட விரும்பாததால் முகத்தை மறைத்திருந்தேன். நான் என் இருக்கையில் அமர்ந்து தலை குனிந்து நின்ற அந்த தம்பிகளை அமைதியாக பார்த்தேன். அஜய் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு சொன்னான், மேடம், நாங்கள் மிகவும் ஏழைகள். எங்கள் குழந்தைகள் பசியால் வாடுகிறார்கள். எங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுங்கள். துப்புரவு செய்யும் வேலையாக இருந்தாலும் சரி, நாங்கள் செய்கிறோம். குல்தீப்பும் அழுது கொண்டே, மேடம், எங்களுக்கு உதவி செய்யுங்கள்.
நாங்கள் செய்த பாவங்களுக்கு தான் இந்த தண்டனையை அனுபவிக்கிறோம் என்று நினைக்கிறேன் என்றான். நான் அமைதியாக மேஜையின் ராயரில் இருந்து அந்த நீல நிற பையை எடுத்தேன். அதிலிருந்த என் கணவரின் டைரிகளை பார்த்ததும் அவர்கள் இருவரும் திகைத்தனர். இந்த காகித பை எங்கேயோ பார்த்தது போல இருக்கிறதே என்று அவர்கள் நினைத்தபோது நான் என் முகமுடியை அகற்றினேன். அதை கண்டதும் குல்தீப்பும் அஜயும் அலறிக்கொண்டு பின்வாங்கினர். அவர்கள் முன்னால் இருந்தது யாரோ அந்நிய பெண் அல்ல. அவர்கள் எந்த அண்ணியை நள்ளிரவில் வீட்டை விட்டு துரத்தினார்களோ அதே அண்ணிதான் அமர்ந்திருந்தாள். அவர்கள் எதை பழைய காகிதங்கள் என்று ஏளனம் செய்தார்களோ அதை மட்டுமே எடுத்து செல்ல அனுமதித்தார்களோ அந்த பையே இன்று என் அடையாளமாக இருந்தது. என் கண்கள் கலங்கினாலும் என் தலை நிமிர்ந்திருந்தது. தம்பிகள் இருவரும் சிலையாக உறைந்து நின்றனர். அவர்களுக்கு பேச்சு வரவில்லை. நான் கனத்த குரலில் கேட்டேன், என்னை அடையாளம் தெரிகிறதா? யாரை சுமை என்று நீங்கள் தூக்கி எறிந்தீர்களோ அதே அண்ணிதான் நான். எந்த மகனின் உரிமையை பறித்தீர்களோ அவனது தாய்தான் நான். இன்று இறைவன் உங்களை எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறான் பாருங்கள். நான் இன்று இந்த இருக்கையில் அமர்ந்திருக்கிறேன். நீங்கள் நான் நின்ற அதே இடத்தில் நிற்கிறீர்கள் என்றேன். இதை கேட்டதும் அவர்கள் என் கால்களில் விழ ஓடி வந்தனர். நான் அவர்களை தடுத்து நிறுத்தி சொன்னேன், வேண்டாம், என் அருகில் வராதீர்கள். மரியாதை கொடுப்பதும் அவமானப்படுத்துவதும் இறைவனின் கையில் உள்ளது. நான் ஒரு சாதாரண மனிதன் மட்டுமே. பிறகு அந்த சாவியை காட்டி சொன்னேன், இது என்னவென்று தெரியுமா? இது உங்கள் அண்ணன் எனக்காகவும் என் மகனுக்காகவும் விட்டு சென்ற பொக்கிஷம். நீங்கள் வெறும் கற்களையும் சுவர்களையும் தேடி ஓடினீர்கள். நான் அவர் விட்டு சென்ற இந்த பழைய காகிதங்களை அணைத்து கொண்டேன். என்னை வெறும் கையோடு துரத்தியதாக நீங்கள் நினைத்தீர்கள். ஆனால் இந்த உலகத்தின் மிகப்பெரிய செல்வத்தை நீங்கள் என்னிடம் கொடுத்தீர்கள் என்பது உங்களுக்கு தெரியவில்லை. பேராசையில் இருப்பவர்கள் ஒரு நாள் வெறும் கையோடு நிற்பார்கள் என்று என் கணவர் சொல்லி இருந்தார். இன்று பாருங்கள், நீங்கள் வெறும் கையோடு தெருவில் நிற்கிறீர்கள் என்றேன். என் வார்த்தைகள் அவர்கள் இதயத்தை துளைத்தன. குல்தீப் அழுது கொண்டே சொன்னான், அண்ணி, எங்களை மன்னித்து விடுங்கள். நாங்கள் வழி தவறி விட்டோம். அண்ணனுக்கும் உங்களுக்கும் துரோகம் செய்து விட்டோம். எங்களை ஒதுக்கி தள்ளிவிடாதீர்கள். நாங்கள் செத்து விடுவோம் என்றான். அஜயும் கெஞ்சினான், அண்ணி, எங்களை உங்கள் காலடியில் வேலைக்காரர்களாகவாவது வைத்துக் கொள்ளுங்கள். எங்கள் குழந்தைக்காக இரக்கம் காட்டுங்கள் என்றான். நான் ஒரு நீண்ட மூச்சை இழுத்து என் கண்களை துடைத்தேன். என் மனதில் இரக்கம் இருந்தது, ஆனால் அது நீதிக்கானது மட்டுமே. நான் சொன்னேன், நான் உங்களை மன்னித்து விட்டேன். ஏனென்றால் வெறுப்பை சுமந்து கொண்டு என்னால் வாழ முடியாது. என் கணவரின் ஆன்மாவை துன்புறுத்தவும் எனக்கு விருப்பமில்லை. ஆனால் இந்த சொத்துக்களை நான் உங்களிடம் திரும்ப தர மாட்டேன். ஏனென்றால் இதற்கு நீங்கள் தகுதியானவர்கள் அல்ல. உண்மையில் என் மகன்தான் இதற்கு தகுதியானவன். உங்கள் வாழ்நாள் முழுவதையும் உங்கள் அண்ணனின் உழைப்பில் சுகபோகமாகவே கழித்து விட்டீர்கள். அவரது உழைப்பிற்கு நீங்கள் மதிப்பு கொடுக்கவில்லை. இன்று நான் இதை உங்களிடம் கொடுத்தால் நீங்கள் மீண்டும் பழைய பேராசை பிடித்த மனிதர்களாகவே மாறிவிடுவீர்கள் என்றேன். அவர்கள் இருவரும் தலை குனிந்தனர். நான் சொல்வது உண்மை என்று அவர்களுக்கு தெரியும். நான் என் பேச்சை தொடர்ந்தேன். உங்களை நான் நடுரோட்டிலும் விடமாட்டேன். ஏனென்றால் நீங்கள் என் கணவரின் தம்பிகள். உங்கள் நரம்புகளிலும் என் கணவரின் அதே ரத்தம் தான் ஓடுகிறது. நான் உங்களுக்கு வேலை தருகிறேன். ஆனால் மேலாளர் பதவியோ அல்லது அதிகாரியோ அல்ல. ஒரு சாதாரண தொழிலாளியாக நீங்கள் உழைத்து சம்பாதிக்க வேண்டும். உழைப்பின் மதிப்பையும் ஏழைகளின் மரியாதையையும் நீங்கள் உணர வேண்டும். உங்கள் மனைவிகளையும் வீட்டு வேலைகளை தாங்களே கவனித்துக் கொண்டு எளிமையான வாழ்க்கையை வாழுமாறு சொல்லுங்கள். உங்கள் குழந்தைகளின் கல்வி மற்றும் வளர்ப்பு செலவை நானே ஏற்கிறேன். ஆனால் ஆடம்பரத்திற்காக ஒரு பைசா கூட தரமாட்டேன். இதுவே உங்கள் தேர்வு. இதுவே உங்கள் தண்டனையும் கூட. நீங்கள் உங்களை மாற்றிக்கொண்டால் இறைவன் மீண்டும் உங்களை வெற்றிகரமான மனிதர்களாக மாற்றக்கூடும். ஆனால் பழைய குணத்தோடு இருந்தால் என்னால் உங்களுக்கு உதவக்கூட முடியாது என்றேன். குல்தீப்பும் அஜயும் என் முடிவை தலைவணங்கி ஏற்றுக்கொண்டனர். அவர்களுக்கு வேறு வழியும் இல்லை. அவர்களின் கர்வமும் உடைந்திருந்தது. நான் மேலாளரை அழைத்து இவர்களை பேக்கிங் பிரிவில் சேர்க்குமாறும் மற்ற தொழிலாளர்களைப் போலவே இவர்களையும் நடத்துமாறும் உத்தரவிட்டேன். அவர்கள் என் அறையை விட்டு வெளியேறும் போது என் கணவரின் டைரிகள் நிறைந்த அந்த பையை நான் நெஞ்சோடு அணைத்திருப்பதை பார்த்தனர். அப்போதுதான் அவர்களுக்கு புரிந்தது, அவர்கள் அண்ணி தங்கள் அண்ணனை போலவே எவ்வளவு பெரிய மனதுடையவர் என்று. அவர்கள் அண்ணிக்கு முன்னால் தாங்கள் எவ்வளவு சிறியவர்கள் என்பதையும் உணர்ந்தனர். வெறும் கையோடு வந்தவர்கள் இப்போதும் வெறும் கையோடு தான் செல்கிறார்கள். ஆனால் இப்போது அவர்களிடம் ஒரு நம்பிக்கையும் திருந்துவதற்கான ஒரு வாய்ப்பும் இருந்தது. நான் ஜன்னல் வழியாக பார்த்தேன். என் குழந்தைகள் இருவரும் மற்ற தொழிலாளர்களுடன் வரிசையில் நின்று கொண்டிருந்தனர்.
இது அனைத்தும் என் கணவரின் நேர்மைக்கு கிடைத்த வெற்றி. என் வாழ்நாள் முழுவதையும் அனாதைகளுக்கும் கைம்பெண்களுக்கும் உதவுவதில் செலவிடுவேன் என்றும் என் மகனை அவன் தந்தையைப் போலவே நேர்மையான மனிதனாக வளர்ப்பேன் என்றும் உறுதி பூண்டேன். உறவுகளை உடைப்பவர்கள் தாங்களே உடைந்து போவார்கள் என்பதும் அவர்களின் கர்ம வினை அவர்களையே சேரும் என்பதும் நிறுவனமானது. உண்மையான வலிமை பழி வாங்குவதில் இல்லை, மன்னிப்பதில்தான் உள்ளது என்பதை நான் நிரூபித்தேன். அவர்களுக்கு மீனை தராமல் மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தேன். இதன் மூலம் அவர்கள் மீண்டும் மனிதர்களாக மாற முடியும். இதுவே இந்த கதையின் மிக அழகான முடிவு. செல்வத்தின் போதையில் சிதைந்த உறவுகளை இறைவன் மீண்டும் ஒரு புனிதமான அடித்தளத்தில் இணைத்து வைத்தார். பேராசை மனிதனை அழிவின் படுகொலியில் தள்ளும் என்பதே இந்த கதையின் மிகப்பெரிய பாடம். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். பிடித்திருந்தால் வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். கதையின் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்திக் கொள்ளுங்கள். அப்போதுதான் அடுத்த சுவாரஸ்யமான கதை உடனே உங்களை வந்து சேரும். நன்றி.